நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இப்பொழுது லண்டனில் நேரம் காலை 8:27. இந்த நிமிஷா பிரியா பிரச்சனை இருக்குத்தானே, அதை பற்றி இன்று நாம் முழுமையாக பார்க்கலாம் என்று நான் இருக்கிறேன். என்ன நடந்தது, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக முதல்ல சொல்லிட்டு அதன் தொடர்ந்து நான் இந்த விஷயத்துக்கு வருகிறேன். கேரளாவினுடைய பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா 2008ஆம் ஆண்டு யமன் நாட்டுக்கு தாதி பணிக்கு வேலைக்கு செல்கின்றார். அங்கிருந்த சில ஹாஸ்பிட்டல்கள்ல அவர் வேலை செய்கிறார். 2011ஆம் ஆண்டு கேரளாவுக்கு திரும்பி வருகிறார். டொமி தோமஸ் என்றவரை அவர் திருமணம் செய்து கொள்கின்றார். இவர்கள் 2 பேருக்கும் ஒரு மகள் இருக்கிறார். தோமஸும் நிமிஷாவின் மகளும் கேரளாவோடு தான் இருக்கிறார்கள். நிமிஷா 2015ஆம் ஆண்டு யமன் நாட்டை சேர்ந்த தலால் அஃப்தோ மஹதி என்பவரோடு இணைந்து ஒரு ஹாஸ்பிட்டலா ஆரம்பிக்கிறார். இப்ப 2017ஆம் ஆண்டு அல்பைதா நகரில பார்த்தால் ஒரு தண்ணீர் தொட்டியில மஹதியினுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மஹதியினுடைய அந்த துண்டாகப்பட்ட உடல் தண்ணீர் தொட்டியில இருந்து கண்டெடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். போலீசார் தேடுகின்றார்கள் யார் இவரை கொலை செய்தது என்று. இப்ப யமனில் உள்ள மாரிஃப் நகரிலே நிமிஷா கைது செய்யப்படுகிறார். ஏனென்று நான் தொடர்ந்து சொல்றேன். மஹதிக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும், அவர் மயக்க மருந்து கொடுத்திருக்கிறார். அவரது உடலை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது யமன் ஹைகோர்ட் வந்து குற்றம் சாட்டுது. மஹதி நிமிஷாவை உடல் ரீதியாக சித்திரவதை செய்ததாகவும், அவரது காசு எல்லாத்தையும் பறித்ததாகவும், பாஸ்போர்ட்டை பறித்ததாகவும், துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் நிமிஷா என்ற வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல வாதிடுறார். ஆனால் அது அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள இவர் கொலை செய்துட்டார் தானே. இந்த கூற்றுக்களை தலால் அஃப்தோ மஹதியின் சகோதரர் அப்துல் ஃபத்தா மறுக்கிறார். இப்ப தந்த பாஸ்போர்ட்டை மஹதியிடம் இருந்து திருப்பி எடுக்கத்தான் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்ததாகவும், ஆனால் தவறுதலா மயக்க மருந்தின் அளவு கூடிவிட்டது என்று ஹைகோர்ட்ல இவங்க பேசுறாங்க. இவர் வழக்கறிஞர், நிமிஷாட வழக்கறிஞர் பேசுறார். 2020ஆம் ஆண்டில் சலாமில் உள்ள நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்து விட்டது. இப்ப 5 வருஷம் ஆச்சு. 2023 வந்து 3 வருஷத்துக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நிமிஷா பிரியா இப்பொழுது எங்க இருக்கிறாருன்னா சனா மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்கின்றார். அங்க ஏற்கனவே ஹூத்திகளுக்கும் யமன் அரசாங்கத்துக்கும் இடையில், யமன் அரசாங்கம் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கத்துக்கும் இடையில தொடர்ந்து பிரச்சனை, சண்டை போய்கொண்டிருக்குது. சரி, இந்த சூழ்நிலையில நேற்று நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கிற நாள் குறிக்கப்பட்டது. இப்பொழுது திடீரென்று அந்த மரண தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, திகதி சொல்லப்படாமல். அதான் தற்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம், செய்தி. யமன் குடிமகன் தான் இவர், தலால் அஃப்தோ மஹதி. இந்த கொலை வழக்குல இந்திய தாதி நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை இறுதி நேரத்துல தேதி குறிப்பிடப்படாமல் இப்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மரண தண்டனையில இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று போராடி வருகின்ற நிமிஷாவினுடைய தாயார் மற்றும் சமூக ஆர்வலர்கள், இன்னும் ஒன்று இருக்குது, சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் என்று ஒரு கவுன்சில் வைத்து இந்த நிமிஷா பிரியாவை சேவ் பண்ணுங்க சொல்லி, காப்பாற்றுங்க சொல்லி அவர்கள் பணம் சேர்க்கிறார்கள். ஆகவே இந்த மரண தண்டனை ரத்து செய்யப்படல, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த மஹதி குடும்பத்தாருடைய மன்னிப்பை பெறுவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். ஆகவே இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நான் யோசிச்சேன். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் தான் அங்க யமனில வந்து ஒரு தனியார் நிறுவனத்திலே வானூர்தி ஆலோசகராக பணிபுரிகிறார். இந்த நிமிஷாவினுடைய வழக்கை இவர் வெளியில கொண்டு வந்தது இவர்தான். இந்த நிமிஷாவின் குடும்பத்தின் சார்பாக இந்த வழக்கை கையாளும் பவர் ஆஃப் அட்டர்னி அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை 2017 மஹதி கொல்லப்பட்ட பிறகு நிமிஷா என்ற பாஸ்போர்ட் புகைப்படம், மஹதியினுடைய துண்டாக்கப்பட்ட உடல் என்ற புகைப்படம் வாட்ஸ்அப்ல பரவ தொடங்கிச்சு. அப்ப யமனில நிமிஷாவுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேர்ல சில இந்தியர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அப்ப
இவர் சொல்றார், தான் ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில இருந்த நான் யமன் சனாவுக்கு வந்த பிறகுதான் இந்த நிமிஷா தொடர்பாக விசாரிக்க தொடங்கி இவருக்கு தான் இப்பொழுது பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்குது இந்த வழக்கு தொடர்பாக எல்லா விஷயங்களையும் கையாள்றதுக்கு. 2017 இருந்து இந்திய தூதரகம் செயல்படையல. அப்ப எப்படி இதை கையாள்றதுன்றது ஒரு பெரும் சிக்கலா இருந்ததுன்னு தான் இவர் உள்ளுக்குள்ள வாரார். அப்ப நிமிஷா கைதான உடனே யமனை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர், ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ற ஒருத்தர் இவரை தொலைபேசியில அழைத்து, ஜெரோம தொலைபேசியில அழைத்து, இந்திய அரசை நீங்கள் பார்க்கவில்லை என்றால், இந்த விஷயம் தொடர்பாக பேசவில்லை என்றால் ஒரு நியாயமான விசாரணை நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், இணையமைச்சர் சிங்க தொடர்பு கொண்டு உதவி கேட்டதாக சாமுவேல் ஜெரோம் சொல்கிறார். ஆகவே இப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்ப இருக்கின்ற நிலைமை என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். நிமிஷாந்த மரண தண்டனை இறுதி நேரத்துல தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இப்ப மஹதியினுடைய குடும்பத்தினர் தரப்பு நியாயம் என்ன என்ற பிரச்சனை இருக்கு. ஆனா நிமிஷா ஒரு கொலை குற்றவாளி என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. அவர்கள் முழுவதுமாக தேடி எடுத்து ஆராய்ந்து இந்த நிமிஷா மீது கொலை குற்றத்தை சுமத்தி இருக்கிறார்கள். ஆனா சரியா சட்டத்துல வழி இருக்கிறது, தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தினர் யாரு மஹதியோட குடும்பத்தினர் மன்னிப்பு வழங்க ஆர்வம் காட்டவில்லை. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம். என்ன பிரச்சனைன்னா, இந்த பிஜேபி காரர்கள் இத ஒரு சாஃப்டா அணுகி இருக்கணும். அது பிஜேபியோ காங்கிரஸோ அல்லது கேரள கவர்மெண்டோ என்ன கவர்மெண்ட்னாலும் இத இவ்வளவு பிரபல்யப்படுத்தியா நாங்க விடுதலையை பெற்றுக் கொடுக்க போகிறோம், எல்லாம் நடக்க போகிறது என்று. அப்படி இல்லை. யமன்ல சட்டம் வேறு, அங்க ஷரியா சட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே அங்க கண்ணுக்கு கண், ரத்தத்துக்கு ரத்தம் தான் அங்குள்ள சட்ட முறை அமைந்திருக்கிறது. அப்ப அவர்களோட இணக்கமாக பேசித்தான் இந்த விஷயங்களை கையாள வேண்டும். நாங்கள் ஓகே, நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அவரை விடுதலை செய்வோம், இந்தியாவுக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது, யமனோட நாங்க பேசுகின்றோம் என்று சொல்லியே இந்த பிரச்சனையை குழப்புன்னு குழப்பி விட்டார்கள். ஆகவே என்ன பேஸ்புக்ல எழுதுறாங்க, வாட்ஸ்அப்ல எழுதுறாங்க, ட்விட்டர்ல எழுதுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. அப்ப அவரை கோவப்படுத்தி விட்டார்கள். மஹதியினுடைய குடும்ப தரப்பை கோவப்படுத்தி விட்டார்கள். ஆகவே அவருக்கு மன்னிப்பு வழங்க ஆர்வம் காட்டவில்லை அந்த குடும்பம். ஆனா இவர்கள் தொடர்ந்து நிமிஷா சேவ் பண்ண வேண்டும் என்ற அந்த அமைப்பு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது. இப்ப சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் இருக்குதானே, இது நிமிஷாவை மீட்பதற்கு தேவையான நிதியை நன்கொடை மூலம் திரட்டி இருக்கிறது. ஆனா இந்த குழுவின் உதவியால நிமிஷாவின் தாயார் இந்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று 2024 ஏப்ரல்ல யமன் சென்று அங்கிருந்து போராடி கொண்டிருக்கின்றார். இப்ப மஹதி குடும்பத்துடன் பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடு செய்வதற்கான செலவு கிட்டத்தட்ட 40,000 அமெரிக்க டாலர்கள். அப்ப அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ப்ரீ நெகோசியேஷன் எக்ஸ்பென்சிவ் என்று எக்ஸ்பென்சஸ் என்று சொல்றாங்க. அப்ப 2 தவணைகளாக இந்திய வெளியுறவுத்துறையால் நியமிக்கப்பட்ட யமன் நாட்டினுடைய வழக்கறிஞர் கணக்குல இது செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த அவர் இறந்ததற்காக அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய பிளட் மணி என்று சொல்வார்கள், அந்த அந்த இரத்த பணம் என்றல்ல, அது ஒருத்தர் இறந்தால், ஷரியாவினுடைய சட்டத்தின்படி இறந்தால் அதுக்கு ஒரு தொகை இருக்கிறது. அந்த தொகையை கொடுத்து, அது இந்திய ரூபாயில கிட்டத்தட்ட 8.5 கோடி வரை வரும், 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரும். இதுவரை இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதிலையும் ஏதோ பிரச்சனை இருக்குது. இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் இந்த பணத்தை. ஆனா சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் உறுப்பினர் பாபுஜான் சொல்றாரு என்னன்னா, அந்த குடும்பம் நிபந்தனை முன்வைக்கல, ஆனா மன்னிப்பு வழங்கவும் ஆர்வம் காட்டவில்லை என்று. ஆனா இவ திட்டமிட்டு மஹதிய கொலை செய்த காரணத்தினால அவர்கள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. அந்த திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் யமன் போலீசார் தேடி துருவி எல்லாத்தையும் எடுத்து விட்டார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில யமன் நீதித்துறை நிமிஷாவுக்கு மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை அளித்து வருகிறது என்றுதான் நாங்க பார்க்கணும். ஏன்னா நேற்று தூக்கிலிடப்பட வேண்டியவர், 16ஆம் தேதி தூக்கிலிடப்பட வேண்டியவர் தூக்கிலிடப்படவில்லை என்பது
ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இதையும் இவர்கள் இந்தியர்கள் பேசியே குழப்பி விடுவார்கள் போல இருக்கு. பேஸ்புக்லையும் எழுதி, மற்றது வாட்ஸ்அப்லையும் போட்டு, இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு, நாங்கள் நிமிஷாவை காப்பாற்ற போறோம், யமன் நாடு இது இப்ப முஸ்லிம் இந்து என்ற விஷயத்தை எல்லாம் எழுதி குழப்பி அடிச்சு இந்த அந்த நிமிஷாவை காப்பாற்ற முடியாமலே செய்து விடுவார்கள் போல இருக்கு. நிமிஷா ஏற்கனவே பல வருஷங்கள சிறையில கடத்தி இருக்கிறார், சிறையில இருந்திருக்கிறார். ஆகவே இப்ப யமன்ல இப்ப ஒரு இந்த தலால் அஃப்தோ மஹதி அவர் அல் ஓசாப் என்ற பழங்குடி குழுவை சேர்ந்தவர். ஆகவே என்ன பிரச்சனைனா, பழங்குடி பிரமுகர்கள் மூலமாகத்தான் பேச முடியுமே தவிர நேரடியா போய் பேச இயலாது. ஏன்னா இது முக்கியமான ஒரு அந்த பழங்குடி அமைப்புக்குள்ள இறுக்கமான ஒரு பழங்குடி அமைப்பு. அப்ப மஹதியின் குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள் தொடர்ச்சியாக. இப்ப இதற்கிடையில மஹதியினுடைய சகோதரர் அப்துல் ஃபத்தா மஹதி பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கில மன்னிப்பு தொடர்பாக நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். இது மன்னிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரை தூக்கில போடணும். என்னுடைய சகோதரனை அவர் வெட்டி கொலை செய்துட்டார். ஆகவே திட்டமிட்டு செய்த கொலை. எனவே அவரை தூக்கில போட வேணும். இந்த ஷரியா சட்டத்தின் பிரகாரம் கீழ் இருக்கின்ற இந்த கிசாஸ் முறை பின்பற்றப்பட வேண்டும் என்றே தாங்கள் விரும்புகிறோம் என்று மஹதி சொல்லிட்டார். இப்ப மஹதி தான் எல்லா மீடியாக்களையும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். இப்ப அப்துல் ஃபத்தா தான் இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகின்றார் எல்லா மீடியாக்கள்லையும். இப்ப கிசாஸ் என்பது அரபி வார்த்தை, அதன் பொருள் வஞ்சம் அல்லது வன்மம், அது நேரடி பொருள். அதை ஒரு பக்கம் விடுவோம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இந்த இரத்த காயங்களை உண்டாக்கும் வகையிலான குற்றங்களில் ஈடுபட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பொருந்தும் ஒரு தண்டனை இந்த கிசாஸ். இப்ப நாங்க லேசா சொல்லணும்னா, ஒரு உயிருக்கு ஈடாக மற்றும் ஒரு உயிர், பழிக்கு பழி என்பதே இதன் அடிப்படை. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இவ்வாறான இறுக்கமான சட்டங்கள் அரபு நாடுகள்ல இருக்கிற காரணத்தினாலதான் குற்றங்கள் மிக குறைவா இருக்கிறது. இப்ப விபச்சாரம் செய்தா கல்லடித்து கொல்ல வேண்டும், அது ஆணோ பெண்ணோ, அல்லது களவெடுத்தா கைவெட்ட வேண்டும். நீங்க அங்க அரபு நாடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்களே இல்லை. நீங்க ரோட்டில் ஒரு முக்கியமான பொருள், காசோ பணமோ இருந்தா கூட எடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவ்வளவு தூரம் கடுமையான தண்டனைகள் இருக்கின்றன. இப்ப தண்டனை எங்கெங்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அந்தந்த நாடுகள் எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாங்க பாக்குறோம் இல்லையா. ஆகவே இந்த கிசாஸ் ஒரு உயிருக்கு ஈடாக மற்றும் ஒரு உயிர் என்பதே இதனுடைய அடிப்படை. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு நீதிக்கான கொள்கையாக இருக்கிறது. வேண்டுமென்றே கொலை செய்தால் அல்லது காயப்படுத்துவதற்கான தண்டனை சமமாகவும் நியாயமாகவும் இருப்பதை இது உறுதி செய்கிறது. தனது அண்ணனுக்காக சகோதரர் ஒருவர் மற்றொருவரை மன்னிக்கிறார் என்றால் மன்னிப்பை பெற்றவர் அதை நன்மையோடு பின்பற்றி நல்ல முறையில் தனது கடமைகளை செலுத்த வேண்டும். இதுலதான் அவருக்கு இந்த விஷயம் இரத்த பணம் தொடர்பாக பேசப்படுகிறது. இப்ப இதை கொடுத்தாலும் கூட அவர்கள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக மீடியாக்கள்ல தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே வழக்கறிஞர்கள் சொல்றார்கள், சரியா சட்டத்தின்படி $1 மில்லியன் அமெரிக்க மதிப்பிலான பணத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு குருதி பணமாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதுல இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை, இப்ப நிமிஷா பெண்ணாக இருக்கிறார் என்றதால அவருக்கு மன்னிப்பு கிடைக்குமோ, தண்டனையில இருந்து விலக்கு கிடைக்குமோ என்று அல்ல பிரச்சனை. அங்க இருக்கிற சட்டம் அதுதான். இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டு சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே தற்பொழுது நிமிஷாவை காப்பாற்ற கையில் இருக்கிற ஒரே வழி மஹதியினுடைய குடும்பத்தினர் அவரை மன்னிப்பது. இது மன்னிப்பார்களா மாட்டார்களா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. ஆகவே அவர்களை கோபப்படுத்தி வருகின்றார்கள். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சுக்களை சொல்ல அவர்கள் கோபப்பட்டு மன்னிக்கவே முடியாது என்று சொல்கின்றார்கள். இதை மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை மிக அவதானமாக கையாள வேண்டும். தற்போதுடைய சூழ்நிலையில் இன்றைய செய்திகளினுடைய முழுமை என்னென்றால், தற்போதுடைய சூழ்நிலையில் நிமிஷாவுக்கான மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
இன்னும் திகதி குறிக்கப்படவில்லை. ஆனால் மஹதியினுடைய சகோதரர் சொல்றார் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். காரணம் என்னவெனில் அவரினுடைய சகோதரரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்திருக்கின்றார். எனவே திட்டமிட்ட கொலை இது. அவருக்கான மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவருடைய சகோதரர் குறிப்பிடுகின்றார். வரும் காலங்களில் என்ன நடைபெறுகின்றன என்ற விடயங்கள் தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி நண்பர்களே.